வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் ஐநா மனித உரிமை பேரவை உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் சந்திப்பு. மின்சார சபை ஊழியர்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் பிறந்து சில நிமிடங்களிலேயே இரட்டை குழந்தைகள் உயிரிழப்பு. வீதியோர சிறார்களுக்கு மாதாந்தம் உதவித்தொகை வழங்க அனுமதி. தனது மகனின் படுகொலைக்கு நீதி கோரி வந்த தந்தை உயிரிழப்பு. தேசிய மக்கள் சக்தி 76 வருட சாபத்தில் பெரும் சொத்துக்களை சேர்த்தார்களா என நாமல் கேள்வி. விஜய் குறித்து பேசுவதற்கு திமுக தடை விதிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வால்கர் டக்குடன் கலந்துரையாடியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்றுள்ள நிலையில் இச்சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை உயர்ஸ்தானிகரினால் அண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுக்கூட்டங்களில் பொறுப்பேற்ற அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சியை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கடுமையாக எச்சரித்துள்ளார். தொலைபேசி மூலம் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீப காலங்களில் திசக்குட்டி ஆராய்ச்சி வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் கட்சிக்குள் கணிசமான கவலையை ஏற்படுத்தியதாகவும் இதன்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளதாகவும் அறிவித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி நாளை கட்சி அலுவலகத்திற்கும் அழைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி இன்று நள்ளிரவு வரை தொடரும் என இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் தொடர்ந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அதன் தலைவர் கோசல் அபேசிங்கா அறிவித்துள்ளார். தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் இன்று பிற்பகல் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்கா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பிறந்த சில நிமிடங்களிலேயே இரட்டை குழந்தைகள் உயிரிழந்துள்ளன. குறித்த குழந்தைகளின் பெற்றோர் சோமசுந்தரம் வீதி ஆனைக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் தாயாருக்கு கடந்த 21ஆம் தேதி இரவு திடீரென வலிப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகள் இரண்டும் வெளியில் எடுக்கப்பட்டது. இதன்போது பெண் குழந்தை இறந்த நிலையில் காணப்பட்டதாகவும் ஆண் குழந்தை உயிருடன் பிறந்து 45 நிமிடங்களின் பின்னர் உயிரிழந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் சடலம் மீதான மரண விசாரணையை அடுத்து சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நிறுவன பாதுகாப்பில் அல்லது பொறுப்பில் உள்ள சிறுவர்கள் மற்றும் வீதியோர சிறார்களுக்கு மாதாந்த உதவித்தொகையாக 5000 ரூபாவை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி அர்த்தம் என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகள் ஜூலை மாதம் 2025 முதல் ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான அர்த்தம் வேலை திட்டத்திற்கு 2025ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்டுள்ள 1000 மில்லியன் ரூபாவினை பிள்ளைகளின் உயரிய நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வரும் வகையில் குறித்த கொடுப்பனவுகளை வழங்க முடியும் எனவும் கண்டறியப்பட்டுள்ளது. அர்த்தம் வேலை திட்டத்தின் கொடுப்பனவுகளுக்கான உரித்து ஆரம்பமாகும் திகதியை 2025 என கருதி குறித்த திகதியில் இருந்து நிலுவையில் உள்ள சலுகைகளை அவர்களின் கணக்குகளில் வரவு வைக்க மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றவுள்ளார். அமெரிக்க நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஜனாதிபதி உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த 22ஆம் தேதி இரவு அமெரிக்காவிற்கு பயணமானார். இதன்படி அந்நாட்டு நேரப்படி நேற்று காலை 8:15க்கு அமெரிக்காவின் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தை ஜனாதிபதி சென்றடைந்தார்.
தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரன் ஜயந்த சந்திரஸ்ரீ ஜெயசூரிய உள்ளிட்டவர்கள் ஜனாதிபதியை இதன்போது வரவேற்றிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்த பயணத்தில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத்தும் இணைந்து கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் பல உலக தலைவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா பயணத்தை நிறைவு செய்த பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜப்பானுக்கு அரச பயணம் ஒன்றில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களில் ஒருவரான தனது மகனுக்கு நீதி கோரிய தந்தை ஒருவர் உயிரிழந்துள்ளார். 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி லோகிதராசா ரொஹான், சண்முகராஜா, சஜீந்திரன், மனோகரன், வசீகர், தங்கத்துரை, சிவானந்தன், யோகராஜா, ஹேமச்சந்திரன் ஆகிய மாணவர்கள் மிலேச்சத்தனமாக படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ரஜீகர் மனோகரன் என்ற மாணவனின் படுகொலைக்கு நீதி கோரி போராடி வந்த அவரின் தந்தையான வைத்தியர் காசிப்பிள்ளை மனோகரன் தனது 84வது வயதில் உயிரிழந்துள்ளார். எவ்வித நீதி கிடைக்கப்பெறாத நிலையில் தனது மகனின் பிறந்த தினம் அன்றே தந்தை உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட ரஜீகர் மனோகரனின் பிறந்த நாள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருந்த நிலையில் மகனின் பிறந்த நாளிலேயே அவருக்கு நீதி கோரி வந்த தந்தையும் உயிரிழந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் ஒரு வருடத்திற்குள்ளாக கணிசமான அளவில் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றின் போது அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது. ஆனாலும் இவர்கள் வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களின் சொத்துக்கள் ஒரு வருடத்திற்குள்ளாக கணிசமான அளவில் அதிகரித்துள்ளது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் குறுகிய காலத்திற்குள்ளாக கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளனர். எங்களை விமர்சித்தவர்கள் இப்போது எங்களை விட செல்வந்தர்களாக உள்ளனர். இந்த சொத்துக்களை 76 வருட சாபத்தில் உழைத்தார்களா அல்லது மறுமலர்ச்சி அரசாங்கத்தின் ஒரு வருட காலத்திற்குள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களா என்பதை இவர்கள் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். நோர்வே தலைநகர் ஒஸ்லோவில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ள நிலையில் மக்கள் எவரும் வீடுகளில் இருந்து வெளியே வர வேண்டாம் என அந்நாட்டு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பார்க்வின் மற்றும் ஃபைல்ஸ்ட்ரேட் பகுதியில் குண்டுவீச்சு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. குண்டுகள் வெடித்ததை அடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற நோர்வே போலீசார் அப்பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது குறித்த பகுதியில் வெடிக்காமல் இருந்த மற்றொரு கைக்குண்டும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த குண்டு செயலிழக்க செய்யப்பட்ட நிலையில் அங்கு சுற்றித் திரிந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குண்டுகள் வெடித்த பகுதிக்குள் எவரும் நுழைய வேண்டாம் எனவும் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அப்பகுதி மக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் குறித்து பேச அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலிடம் தடை விதித்துள்ளது. அடுத்த ஆண்டு இடம்பெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றார். இதன்போது தமிழக முதலமைச்சரையும் தமிழக அரசாங்கத்தையும் விஜய் கடுமையாக சாடி வருகின்றார். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் திமுக நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தில் விஜய் குறித்து பேசுவதற்கு அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் விஜய் குறித்து பேசுவதற்கு மேலிடம் தடை விதித்துள்ளமையை வெளிப்படையாக அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஆசிய கிண்ண தொடரின் சூப்பர் 4 சுற்றின் நேற்றைய இலங்கை அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 133 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பில் துடுப்பாட்டத்தில் கமிந்து மெண்டிஸ் அதிகபட்சமாக 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பாகிஸ்தான் அணி சார்பில் பந்துவீச்சில் ஷஹீன் ஷா அஃப்ரிடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். 134 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி 18 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.